காய்ஸ், இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாமா? வாங்க. வெஜிடபிள் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், லவங்கம், பட்டை இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் பிரியாணி எப்படி செய்ய போகிறேன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி செய்ய போகிறேன். சிக்கனுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் போட போகிறேன், அவ்வளவுதான். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கின உடனே தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இது 3 தான் எடுத்துருந்தேன். உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் போடணும்னு தோணுதோ அது எல்லாமே நீங்கள் போட்டு குக் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகும் வெஜிடபிள்ஸை, அதனால். அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி, புதினா இது வந்து ஒரு கை ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ். மசாலாஸ் பார்த்தீங்கன்னா 2 மசாலா ஆட் பண்ணால் போதும். ஒன்று வந்து மிளகாத்தூள், இன்னொன்று வந்து பிரியாணி மசாலா. மிளகாத்தூள் வந்து கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன்ஸு. நான் காமிக்கிற பிராண்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. இதே நீங்கள் நார்மல் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வரும். ஸோ தண்ணி வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து நான் வந்து பாஸ்மதி அரிசின்றனால 15 மினிட்ஸ் மட்டும் தான் ஊற வச்சுருந்தேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வந்து ஒரு விசில் தான் விட்டு எடுத்துருந்தேன். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்தது. அரிசி வந்து எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.